சி.வி. சண்முகம், அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் ஒருவரான சி.வி. சண்முகம் தாவேகாவுக்கு போக போகிறார், திமுகவுக்கு போக போகிறார், இங்கு போக போகிறார், தனி கட்சி தொடங்க போகிறார் என பல யூகங்கள் பேசப்பட்டு வந்தன. ஆனால் இதுவரை அவர் எதுவும் செய்யாமல் அதிமுக எம்எல்ஏவாக தான் இன்னும் நீடிக்கிறார். இந்த சூழ்நிலை தான் தற்போது திடீரென திண்டிவனத்தில் இந்த செய்தியாளரை சந்தித்த சி.வி. சண்முகம் பகீர் குற்றச்சாட்டுகளை, அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை இபிஎஸ் மீது அடுக்கியிருக்கிறார். இபிஎஸ் தோல்விக்கு பொறுப்பேற்க வேண்டும், இதுவரை பொறுப்பேற்கலை, தொடர் தோல்விகளை சந்தித்து வருபவர் இபிஎஸ். அவர் தன்னுடைய மிகப்பெரிய நாடகம் ஒன்றை ஆடிக்கொண்டிருக்கிறார். தன்னுடைய மகனை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும், தீவிர அரசியல் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய நாடகம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார் இபிஎஸ் என பகிரங்கமாக குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அதிமுக இன்று மிக மோசமான நிலையில் தன்னுடைய சுயத்தை இழந்து நிற்கிறது, திணறி கொண்டிருக்கிறது. சர்வாதிகார தலைமையாக அதிமுக தலைமை சர்வாதிகாரமாக செயல்படுகிறது. தனது குறையை உணராமல் இபிஎஸ் மற்றவர்கள் மீது குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். குறைகளை அடுக்கிக் கொண்டு ஒரு கன உலகிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சர்வாதிகாரி போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் திருந்தவில்லை, திருந்த வேண்டும். உடனடியாக செயற்குழுவை கூட்டி தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து விவாதிக்க வேண்டும், நிர்வாகிகளுடன் விவாதிக்க வேண்டும். நிர்வாகிகளுடன் விவாதித்தால்தான் நிச்சயமாக என்ன பிரச்சனை, கட்சியை சரி செய்ய முடியும், சீர் செய்ய முடியும். இல்லை என்றால் மிக மோசமான தோல்விகள் தொடர்கதையாக மாறிவிடும். அதிமுகவின் தோல்வியை இபிஎஸ் இன்னும் உணரவில்லை என சி.வி. சண்முகம் பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சர்வாதிகாரியாக செயல்படும் இபிஎஸ் தன்னுடைய மகனை தீவிர அரசியலுக்கு மிக முக்கியமான பதவிக்கு அதிமுக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்ற வகையிலே ஒரு குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய குற்றச்சாட்டு, பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றால் அதிமுக படுதோல்வி அடைந்திருக்கும். வெற்றி பெற்ற 47 தொகுதிகளில் 31 தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை என்ற வகையிலே அதிரடியான ஒரு குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறார். இபிஎஸ் ஒன்றும் செய்யவில்லை, பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சையில் தான் அதிமுக 31 இடங்களில் வெற்றி பெற்றது. தொடர் தோல்விகளால் அதிமுகவின் வாக்கு வங்கி சதவீதம் என்பது குறைந்து கொண்டே வருகிறது. திமுக எதிர்ப்பு அதிமுக தொடரின் ரத்தத்தில் கலந்தது. ஆனால் அந்த திமுக உடனேயே கூட்டணி வைப்பது குறித்து இபிஎஸ் பேசியிருக்கிறார் என்றால் இவரை எப்படி ஏற்பது தலைவராக என்ற வகையிலே கடுமையான ஒரு குற்றச்சாட்டு, ஒரு குற்றச்சாட்டு இரு குற்றச்சாட்டு அல்ல, அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என எப்படி தோன்றியது என்ற வகையிலே திமுக எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி அஇஅதிமுக. இப்படி ஒரு எண்ணம் இபிஎஸ்க்கு தோன்றியது எப்படி? அவர் எப்படி தலைவராக இருக்கலாம்? சர்வாதிகாரியாக ஒரு கன உலகிலே இபிஎஸ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அவர் உடனடியாக நிர்வாகிகளை கூட்டி தோல்விக்கான பொறுப்பினை ஏற்று தோல்விக்கான காரணங்களை அலசி ஆராய வேண்டும். அப்படி ஆராயவிட்டால் அதிமுக தொடர் தோல்விகள் தொடர்கதையாகிவிடும் என்று கடுமையான குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறார். அதே போன்று தன்னுடைய சுயத்தை தொடர்ந்து அதிமுக இழந்து வருகிறது என்ற வகையிலும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். எனவே அதிமுக வெல்வதற்கு பாமக போட்ட பிச்சைதான் என காரணம் என கூறியிருப்பது, இது போன்ற பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளால் தற்போது அதிமுகவிலே மீண்டும் ஒரு சுனாமியை ஏற்படுத்தியிருக்கிறார் என்றுதான் சி.வி. சண்முகம் என்றுதான் கூற வேண்டும். தற்போதுதான் பல தலைவர்கள், அடுத்தடுத்து முக்கிய நிர்வாகிகள், பல முன்னாள் மாவட்ட இன்னாள் மாவட்ட செயலெல்லாம் கலந்து கொண்டு தாவேகா போன்ற கட்சிகளை திமுகவிலும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் சி.வி. சண்முகத்தின் இந்த பேச்சு மேலும் ஒரு குழப்பத்தை அதிமுகவில் அதிகரிக்கக்கூடும். அடுத்து என்ன நடக்க போகிறது? இபிஎஸ் ஏதேனும் நடவடிக்கை எடுப்பாரா சி.வி. சண்முகம் மீது? கட்சி ஒழுங்கு நடவடிக்கையை எடுத்து சி.வி. சண்முகத்தை கட்சியிலிருந்து நீக்குவாரா? இபிஎஸ் என்ன செய்ய போகிறார் அடுத்தது என்பது தற்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே சி.வி. சண்முகம் பல ஒன்றல்ல இரண்டல்ல அடுக்கடுக்காக வைத்திருந்தார். அதிமுகவின் நன்மதிப்பு குறைந்து வருகிறது மக்களிடையே. தேர்தலுக்கு தேர்தல் அதிமுகவின் வாக்கு சதவீதம் குறைந்து வருகிறது. தேர்தலுக்கு தேர்தல் அதிமுகவின் நன்மதிப்பு குறைந்து கொண்டு வருகிறது மக்களிடம். அதிமுக என்றாலே பெண்கள் கட்சி என்று கூறுவார்கள். தற்போது பெண்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டேன் என்று சொல்லும் அளவுக்கு வந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இபிஎஸ் தான். இபிஎஸ்ஸின் சர்வாதிகார போக்கு தான். இந்த நேரத்திலே இபிஎஸ் குறித்து அடுக்கடுக்காக சி.வி. சண்முகம் பேசிய குற்றச்சாட்டுகளை தற்போது நேரடியாக நாமே பார்ப்போம். மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டு தொடர் தோல்வி, இது தோல்வி அல்ல, அதிமுக மக்கள் மத்தியிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது சொல்லுகிறார்.
47 தொகுதியிலே வெற்றி என்று சொல்லுகிறார். வாய் கூசாம சொல்லுகிறாங்க. எப்படி வெற்றி? அந்த 31 தொகுதி, 47 தொகுதியில் 31 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இல்லை என்றால் இங்க வட மாவட்டத்திலே அரியலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வெள்ளூர், தர்மபுரி, ஏன் சேலத்துல இவரே தப்பி தவறிதான் தட்டு தடுமாறிதான் ஜெயிச்சிருப்பார். மீதி 6 தொகுதி ஜெயிச்சிருக்காரு. அதிமுக ஒரு 7-8 தொகுதியில் ஜெயிச்சிருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. உண்மையை ஒற்றுக்கொள்ள வேண்டும். சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி இருக்கிற தொண்டர்களை காப்பாற்ற முடியும். இந்த இயக்கத்தை இன்னும் நம்பி இருக்கிற மக்கள் அதிமுக இருக்க வேண்டும், மக்களுக்காக உழைக்க வேண்டும், சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்று இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் இப்போதாவது காலம் கடந்த பிறகாவது தங்களுடைய தவறுகளை உணர்ந்து திட்டமிட்டோ திட்டமிடாமலையோ நடந்த தவறுகளை சரி செய்வதை செய்யப்பட வேண்டும். இந்த 2 வாரமாக சொன்னார்கள் மீண்டும் எல்லாரும் இணைந்து செயல்படலாம் என்று. ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தினந்தோறும் அதிமுகவுடைய நிர்வாகிகள், இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? என்ன காரணம்? என்ன குறை சொல்கிறார்கள்? தலைமை மீது. தலைமை அனுசரித்து போகவில்லை. தலைமை தன் தவறை திருத்திக் கொள்ள மறுக்கிறது. யாருடைய கருத்தையும் கேட்க தயாராக இல்லை. தன்னை சுற்றி ஒரு வேலையை போட்டுக் கொண்டிருக்கிறார். அதை ஒரு 4-5 ஜால்ராக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்வதற்கெல்லாம் ஆமாம் சாமி போடுகிறவர்களை வைத்துக் கொண்டு இருக்கிறார். இந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சாதாரண தொண்டன் முதலமைச்சராக வரலாம், அமைச்சராக வரலாம், சட்டமன்ற உறுப்பினராக வரலாம், நாடாளுமன்ற உறுப்பினராக வரலாம். இதுதான் அதிமுகவுடைய சிறப்பு அம்சம். அதனால்தான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தங்களை இணைத்துக் கொண்டார்கள். லட்சக்கணக்கான இளைஞர்களும் பல பேர் இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டு உழைத்து வந்திருக்கிறார்கள். சாதாரண தொண்டன் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார்கள். அதிமுக என்பது ஒரு குடும்ப கட்சி அல்ல, இது தொண்டர்கள் கட்சி என்ற நிலையால் ஏற்படுத்தப்பட்டது. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்களாலும் மாண்புமிகு அம்மா அவர்களாலும் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் சென்று கொண்டிருக்கிறது. குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பது போல இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு செய்திகளை பரவிட்டுக் கொண்டிருக்கிறார். நேற்று அவர் கூட்டம் நடத்தியதாகவும் அந்த கூட்டத்தில் எல்லாம் ஆரவாரமாக உங்கள் மகனை அரசியலுக்கு கொண்டு வாங்க, அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதுக்கு எதுக்கு இந்த டிராமா? யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். உங்கள் பிள்ளை வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவருக்கும் முழு உரிமை உண்டு. வரட்டும், நேரடியாக வரட்டும், அரசியல் வரட்டும், பணியாற்றட்டும், சேவை செய்யட்டும், வளரட்டும். அதில் யாரும் எந்த மாற்று கருத்துப்படல. ஆனால் இப்படிப்பட்ட ஏன் நாடகம், டிராமாவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கம் இன்றைக்கு ஒரு தோல்விக்கு காரணம் பணம், பதவி, வெறி. ஆகவே இது எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போதும் சொல்லுகிறோம் பொதுச் செயலாளரும், நீங்கள் தான் பொதுச் செயலாளர். குறைகள் இருக்கலாம், எங்கள் பக்கத்திலும் குறைகள் இருக்கலாம். குறை நிறை இல்லாத மனிதர்களே கிடையாது. ஆனால் ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்தவர் என்ன செய்ய வேண்டும்? எல்லோரும் அரவணைத்து செல்ல வேண்டும், குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டும். ஆனால் அதற்கு நேர்மாறாக போகிறவர்கள் போகட்டும்,
யார் வேண்டுமானாலும் போகட்டும், போக வேண்டும் என்ற சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள், உருவாக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலைமையை போக்கப்பட வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான ஒரு இயக்கமாக உருவாக்கப்பட வேண்டும். மக்கள் மத்தியிலே நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாரையும் அரவணைத்து செல்லுங்கள். நாங்கள் அன்னைக்கே சொன்னதுதான், தோல்விக்கான காரணத்தை ஆராயுங்கள். இதுவரை இல்லை. 2024 நாடாளுமன்றத்தில் சொன்னோம், அப்போதும் நீங்கள் செவிசாய்க்கவில்லை. இப்போதாலும் சொல்கிறோம், கூட்டத்தை கூட்டுங்கள், பொதுக்குழுவை கூட்டுங்கள், உங்கள் விருப்பப்படியே ஒரு தேதியில கூட்டுங்கள். ஆனால் அதற்கு முன்பு பொதுக்குழுவை கூட கூட்ட காலதாமதமானால் செயற்குழுவையாவது கூட்டுங்கள், கட்சியினுடைய செயற்குழுவை கூட்டுங்கள். ஆண்டுக்கு 2 முறை கூட்டப்பட வேண்டும். இந்த ஆண்டு ஆரம்பித்து இது 6வது மாசம் போயிட்டு, செயற்குழு கூட்டம் ஆண்டுக்கு 2 முறை கூட்டப்பட வேண்டும். அந்த செயற்குழு கூட்டத்தையாவது கூட்டுங்கள். எல்லோரையும் அழையுங்கள், அழைத்து அதில் விவாதியுங்கள். ஏன், என்ன காரணம், என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது சீர் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை விவாதியுங்கள், விவாதம் செய்யுங்கள். ஏன் அஞ்சுகிறீர்கள், ஏன் அச்சப்படுகிறீர்கள்? ஒரு ஜனநாயக நாட்டிலே, ஒரு இயக்கத்திலே மாற்றுக்கட்டு இருக்கதான் செய்யும். அதை ஏற்றுக்கொள்ளுகிற தலைவர் தான் ஒரு சிறந்த தலைவர். ஏன் புரட்சி தலைவி அம்மா போல தனக்கு மாற்று கருத்து சொல்லுவீர்களெல்லாம் திருப்பணு இயக்கத்தில் இணைத்து அவர்களுக்கு அமைச்சர் பதவி தரல, புரட்சி தலைவர் தரல. இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அம்மா 96 இந்த இயக்கம் மிகப்பெரிய தோல்வி அடைந்தது. வெற்றி பெற வைப்ப இந்த தோல்விக்கு நானே பொறுப்பு, இந்த தோல்விக்கு நானே பொறுப்பு, இந்த தோல்விக்கு நானே பொறுப்புன்னு ஒரு தலைவருக்குரிய தகுதியோடு தந்த தோல்வி ஏற்றுக்கொண்ட தலைவர் அம்மா. ஆனால் இத்தனை தொடர் தோல்விக்கும் இன்று வரை யாருமே பொறுப்பேற்கவில்லை, ஏற்க மறுக்கிறார். தோல்வி என்று சொல்வதற்கு கூட மனம் வரவில்லை. ஆனால் அன்றைக்கு அம்மா என்ன சொன்னாங்க, நானே பொறுப்பு, மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை நிறுவேன் என்று சபதம் எடுத்தாங்க. 2 வருஷம். அம்மாவோட பெரிய தலைவர் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட அம்மா பாட்டாளி மக்கள் கட்சி அலுவலகத்துக்கு சென்றாங்க, நேரடியா போனாங்க. மதிமுக அலுவலகத்துக்கு சென்றாங்க, அந்த படி ஏற முடியாது, குறுகிய படியில் ஏறி போனாங்க. ஜி.கே. மூப்பனார் அவர்களை போய் சந்திச்சாங்க, பாரதிய ஜனதா கட்சியை போய் சந்திச்சாங்க, எல்லா காங்கிரஸ் போய் சந்திச்சாங்க. எல்லா கட்சி வீட்டுக்கு தானே நேரடியாக போய் சந்தித்து அவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய கூட்டணி வைத்து 2 ஆண்டுல மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று தந்த தலைவர் புரட்சி தலைவர் அம்மா. எப்படி முடிந்தது?